அப்பாவுக்கு போன் அடிச்சிடும். அப்பாவுக்கு போன் அடிச்சு என்ன பண்ணுற? அப்பா என்னடா? அப்பா அந்த மாடு வாங்க சொல்லி 10,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்களப்பா? ஆமா, மணப்பாறை போயிருந்த. மணப்பாறை அந்த மாட்டு சந்தை பக்கத்துல கண்ணை அசந்துட்டு செத்த நேரம் தூங்கிட்டியா? தூங்கிட்டப்பா. யாரோ களவாணி போய் மஞ்சள் பொய்யோட பணத்தை ஆட்டிய கொண்டு போயிட்டேம்மா. என்ன செய்ய? உன்னை நான் அப்படி பெற்றிருக்கேன். உன்னை உங்க அப்பவே பிறந்த அன்னைக்கு உன்னை மருந்து வச்சு கொண்டு வரணும். அப்பா கோச்சுக்கிறாப்பா. அடுத்த வாரம் வந்து மாடு வாங்கிப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்படியாடா? ஆமாப்பா. சரி சரி. அப்பா பசுக்கு வர காசுல ஜிபே ஒரு 100 ரூபாய் பண்ணி விட்டுருங்கப்பா. அட பாவி, ஏன்டா ஏழை மாடு வாங்க எவ்வளவு ரூபாய் கொண்டு போனேன்? அப்பா 10,000 ரூபாய் கொண்டு போனப்பா. எல்லாமே களவாணிட்டு போயிட்டாங்கப்பா. எல்லாமே போச்சா? ஆமாப்பா. பசு காசு இல்ல. பசு காசு இல்லப்பா. அப்படியே குறுக்கு பாதையில் நடந்து வீடு வந்து சேரும் முண்டை. சரிப்பா, எப்படியா வந்துடுப்பா. சரி வாங்கிப்பா. என்ன பிரச்சனை? எழுத்து பசாரா அண்ணே? அடிக்குது குளிரு, அடிக்குது பளிரு, பொங்கொடி கொம்பை தேடுது. அவ்வளவுதான். ஐயா 1000 ரூபாய் பேச்சுக்களை இடம்ல 1000 கொண்டாது. மாடு வாங்க போறேன். மாடு மாட்டு கயிறு கூட வாங்க முடியாதுயா அண்ணே. இன்னி என்னத்தான் எண்ணி பார்த்து காசு கொடுக்குறேன். இந்த பர்ஸோட அப்படியே வச்சுருக்காங்க. மூக்குடங்காய கழு தும்பு கூட வாங்க முடியாது. அப்புறம் எங்க மூக்குடங்காய்? இவன் நம்மளை ஏமாத்த பாக்குறியா? கடைசி பையன் எழுது எனக்கு காசு குறைய இருக்கு. நம்மளை ஏமாத்த பாக்குறியா? என்ன உள்ள முக்கியமான ஆவணங்கள்லாம் இருக்கு, நம்மளுக்கு தேவைப்படும். எல்லாமே உள்ள வச்சிருக்கீங்க. ஆட்டிலடி பாடலை கேட்டு ரசிப்பதிலே